எல்லாருக்கும் ஹாய்ப்பா. இன்னைக்கு நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, அப்பல்லாம் நாங்க வந்து சின்ன பசங்களா இருக்கிறப்ப, நைட்டு 9:30 மணி வரைக்கும் ரோட்ல விளையாடுவோம் பார்த்துக்கோங்க. அப்பலாம் வந்து ஒரு 10 புள்ளைங்க, 15 புள்ளைங்க அந்த மாதிரி வந்து கூட்டா சேர்ந்து விளையாடுவோம். நைட்டு வர வரைக்கும் அம்மா தொலாவுற வரைக்குமே நாங்க அங்க இங்கேயும் தான் சந்துக்குள்ள அது இதுன்னு சொல்லி அப்படி விளையாடுவோம். அப்பல்லாம் வந்துட்டு இந்த அளவுக்குலாம் வந்து தப்பு நடந்ததே கிடையாது. அப்பல்லாம் பெரியவங்கலாம் அப்பா, அம்மாலாம் வந்து தைரியமா விட்டுட்டாங்க. இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாவே புள்ளைங்கள வெளியிலயே விட முடிய மாட்டேங்குது. நைட்டு பகலுன்னு கிடையாதுல்லங்க. எப்பவுமே வெளியிலயே விட முடிய மாட்டேங்குது. ஏன்னா, அந்த அளவுக்கு ரொம்ப பப்ளிக் ரொம்ப ரொம்ப மோசமாயிட்டு போயிட்டுருக்குது. அதனால வந்துட்டு இந்த வேலைக்கு போற பேரண்ட்ஸ கிட்ட நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, நீங்க வேலைக்கு போறது எதுக்காக போறீங்க? உங்க பசங்களுக்காக தான் போறீங்க. சரிங்களா? நம்மளுக்கு பசங்க எந்த அளவுக்கு முக்கியம் அப்டின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா, நீங்க அவங்கள வீட்ல தனியா விட்டுட்டு நீங்க 2 பேருமே வேலைக்கு போனீங்க அப்டின்னா, நம்ம பசங்களுக்கு வந்து பாதுகாப்புங்கிறதே கிடையாது. 1, 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் வீட்ல உட்காந்து பார்த்துக்கங்க. அப்டி இல்லன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஊர்ல உங்க அப்பா, உங்க அம்மா யார்ட்டயாவது பசங்கள விட்டுட்டு, நீங்க வந்து தனியா வேல செஞ்சு பார்த்துக்கங்க. ஏன்னா, நம்ம வேல செய்யறது, இருக்கிறது, நம்ம வாழ்க்கையே வந்து நம்ம பசங்களுக்காக மட்டும் தாங்க. ஆனா, அவங்களுக்கு ஏதாச்சும் ஏடாகூடமா ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்மளால தாங்க முடியுமா? தாங்க முடியாது. அதனால எப்பவுமே நம்ம பசங்களோட சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுவும் பொண் பிள்ளையோட சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். பாய்.